நம்ம நம்பிக்கை எப்படி பெறுவோம்? வசனத்தினாலும் தேவ ஆவியினால். ஹalleluya. பரிசுத்தாவில பெறுவோம். இதை விட்டு வேற ஆப்ஷனை தேடாதீங்க. யூ ஷுட் நாட் கோ another way. இன்னொரு ஆப்ஷனை தேடாதீங்க. நான் நம்பிக்கை பெறுவதற்காக ஒரு ஆளை தேடாதீங்க, பரிசுத்தாவை தேடுங்க. நம்பிக்கை பெறுவதற்காக வசனத்தை தேடுங்க, வேற ஆளை தேடாதீங்க. சில அப்படின்னா ஆலோசனை மனதில் கேட்கக்கூடாதுமே, தேவ ஆலோசனை பெற்ற மனுஷன் கேட்குங்க. அதாவது ஆலோசனை கேட்ட ஒரு ஆப்ஷன் சொல்லல. திருவிந்து பெற்ற ஆள் திருவிந்து கீழே ஆள்கிட்ட எடுக்காத கேட்காதீங்க. திருவிந்து பெற்று திருவிந்து எடுக்கிற ஆள்கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா திருவிந்து கொடுக்குற ஆள்கிட்ட கேட்கலாம். இப்படி தான் இருக்கணும். இந்த தேவ ஆலோசனையும் இருக்கணும். அது வசன பிரகாரம் தான் இருக்கணும். அதான் சொல்கிறேன், இந்த வசனம் எங்கே தரணும்? உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, வசன வாசிக்கல, எப்படியா நான் நம்பிக்கை பெறுகிறது? வசனம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அவன் வசனத்தை சொல்லுவான், அவன் என்ன செய்வான்? உங்களை பில்ட் பண்ணலாம் நம்பிக்கையை. ஒன்று. ரெண்டாவது பரிசுத்த விஷயத்தை முழங்கப்படுத்த பரிசுத்தம். இந்த ரெண்டு தான் உன் நம்பிக்கை பெறுகிறதுக்கு ஒரே சோர்ஸ். ஹalleluya. வேறு ஏதாவது ஆப்ஷன் தேடி நம்பிக்கையை சிதறடிக்க பண்ணாதீங்க.